சுவாமி சுவாமி. அடே, மூக்குக்குள் வந்துதான் காட்டிக்கொண்டு கூறுவாயா? கொஞ்சம் தள்ளு. சுவாமி, உங்களுக்கு எப்படி சுவாமின்னு பேர் வந்து? அதுவா, அது ஒரு பெரிய கதைப்பா. நான் சின்ன வயசுல இருக்கிறப்ப என்கிட்ட சைக்கிள் வாங்க கூட வசதி இல்லை. வீடு வீடா நிக்கிற சைக்கிள்ல போய் இருக்கிற பெல்ல ட்ரிங் ட்ரிங் அடிச்சுட்டே இருப்பேன். தடவை அடிச்சிருக்கேன். ஆனா எனக்கு வாங்கிக்க வசதி இல்லை. அதனால எல்லாரும் என்ன பார்த்தாலே போற வரப்பெல்லாம் என்ன ட்ரிங் 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 ட்ரிங்னே கூப்பிடுவாங்க. நான் 9ஆம் வகுப்பு படிக்கிறப்ப நான் சேமித்து வச்ச காசில் ஒரு பெல்லு மட்டும்தான் வாங்க முடியும். வகுப்பில் படிப்பே ஏறலை. அதனால் வடநாட்டுக்கு மொழி தெரியாததால் பெல் அடித்து தான் நான் கேட்பேன். அப்படியே ஒரு சாமியார் அங்கே பழக்கமானார். அந்த சாமியார்ட்டையும் பெல் அடித்து தான் கேட்பேன். அவர் என்னை ட்ரிங் ட்ரிங் தான் கூப்பிடுவார். அவரால் நான் சாமியாரும் ஆயிட்டேன். அதனால் இப்போ எல்லோரும் என்னை ட்ரிங் ட்ரிங் சாமியார்னே கூப்பிடுறாங்க. கொஞ்ச நேரம் நின்னால் என்ன செத்தா போய்விடுவார்கள். நான் நிற்கவில்லை பேங்க் வாசலில் பொண்ணுக்காக லோலோவென்று. அப்போது இவர்கள் எல்லாம் ஊடால கூட எனக்கு இடம் தரவில்லை. அவர்களை ட்ரிங் ட்ரிங் சாமி, ட்ரிங் ட்ரிங் சாமி, ட்ரிங் ட்ரிங் சாமி. என் பையனை எப்படியாவது காப்பாத்துங்க சாமி. எப்ப பார்த்தாலும் போன நோண்டிக்கிட்டே இருக்கிறான் சாமி. சாப்பிடறது இல்ல சாமி, வைக்கிறது இல்ல சாமி, சரியா தூங்குறது கூட இல்ல சாமி. ஏன் பாத்ரூம் கூட போக மாட்டான் சாமி. நான் சொன்ன நிமிந்து கூட என்ன பார்க்க மாட்டான் சாமி. போனையே நோண்டிட்டு இருக்கிறா சாமி. எப்படியாவது காப்பாத்துங்க சாமி. அப்படி என்ன மொபைல் அது இவ்வளவு நேரம் சார்ஜ் நிற்பது? இதுதான் சாமி அவனோட போனு. லேட்டஸ்ட் மாடல் இது. அப்படித்தான் இருக்கும். கொஞ்சம் கண்ணை மூடுங்கள். சாமி, உங்கள் பையன் வாழ்க்கை முக்கியமா இல்லையா? சரிங்க சாமி. அப்ப திரும்பி பார்க்காம போய்விடுங்கள். சரிங்க சாமி. போன எங்க போட்ட கிராச் ஆச்சோ என்னவோ சாமி. அப்புறம் திரும்பாதே என்று கூறினேன். இல்ல சாமி, அவன் போன் வேணும்னு கேட்டு அடம் முடிச்சா நான் என்ன செய்யறது? வீட்டை விட்டு ஓடினாலும் வாங்கி தர முடியாது என்று சொல்லிவிடு. சரிங்க சாமி. ட்ரிங் 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 சாமி. சாமி சார், சாமி சார். என்னப்பா? எங்க அம்மா என்கிட்ட இந்த போனை புடிங்கிட்டு போயிட்டாங்க. வேற போன் வாங்கி தர சொன்னாலும் வாங்கி தர மாட்டாங்க. யாரு இப்போது சென்றார்களே அவர்களா? ஆமா. செல்போன் வாங்கி தரவில்லை என்றால் வீட்டை விட்டு ஓடிவிடுவேன் என்று மிரட்டு. அம்மா, நீ மொபைல் போன் வாங்கி தரலன்னா வீட்டை விட்டு ஓடிடுவோமா? நீ வீட்டை விட்டு ஓடினாலும் சரி, ஊரை விட்டு ஓடினாலும் சரி, நாட்டை விட்டு ஓடினாலும் சரி, நான் ஃபோன் வாங்கி தர மாட்டேன். ட்ரிங் ட்ரிங் ட்ரிங். நீங்க உண்மையான சாமியாரும் நாங்க எப்படி நம்புறது? நீங்க உண்மையான ரிப்போர்ட்டரா? அது எப்படி உங்களுக்கு தெரியும்? எல்லாம் ஞானக்கண்ணின் அறிவு. அடே மென்டல், ஐடி கார்டு போட்டிருக்க நீ ரிப்போர்ட்னு ஊருக்கே தெரியும். இத மை வச்சு வேற சொல்லுவாங்களா? பொதுவா சாமியார்னா மரத்துக்கடிலையும் குளத்துக்கடிலையும் தான் உட்கார்ந்து இருப்பாங்க. வெளியில போனா போலீஸ் தரம் துரத்துறாங்கன்னா வீட்டுக்குள்ள கடையை போட்டிருக்க. ஏயா நொய் நொயின்னு கேட்டுக்கிட்டே இருக்க? என்னையா உனக்கு பிரச்சனை? என்னது? வெளியில் வாஸ்து சரியில்லை என்றுதான் வீட்டுக்குள் கடையை போட்டுக்கொண்டு அருள் வாக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறேன். போனப்பார் 13 மிஸ்டுகள். உங்களுக்கு எப்படி தெரியும்? கொண்டாடி கூட காலையில இருந்து பிரச்சனையா? நைட் லேட்டா போனா இப்படிதான் பிரச்சனை எல்லாம் நடக்கும். ட்ரிங் 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 ட்ரிங். என்னை பற்றி 4 வார்த்தை நன்றாக எழுது. என்ன சாமி, 400 வார்த்தை எழுதுறேன் சாமி. ட்ரிங் ட்ரிங் சாமி, ட்ரிங் ட்ரிங் சாமி. உங்களுக்கு என்ன பிரச்சனை தம்பி? எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வேலையும் கிடைக்க மாட்டேது சாமி. அதுக்கு ஒரு வழி சொல்லுங்க சாமி. நான் ஒரு நம்பர் தருகிறேன். அதற்கு டெய்லி 30 நாள் தொடர்ந்து 11 மணிக்கு ஒரு மிஸ்டு கால் கொடுங்க. 30 நாள் மிஸ்டு கால் கொடுத்தா எனக்கு வேலை கிடைச்சிருமா சாமி? உங்களுக்கு போர் அடித்து விடும். நீங்களே கடுப்பாகி கிடைக்கிற வேலையை செய்து விடுவீர்கள். ட்ரிங் ட்ரிங் சாமி. போயிட்டு போ. ட்ரிங் ட்ரிங் ட்ரிங். வாங்கம்மா, உங்க பிரச்சனை என்னம்மா? சாமி, இது என் மருமக போனு சாமி. கடைசியா அவங்க அம்மாட்ட தான் பேசினா. என்ன பேசினான்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க சாமி. உங்களுக்கு என்ன பார்த்தா ஹேக்கர் மாதிரி தெரியுதா? அதெல்லாம் வாங்கம்மா. உங்களைதான் முழுசா நம்பி வந்திருக்கிறேன். எப்படியாவது கண்டுபிடிச்சி சொல்லுங்க சாமி. வந்து விட்டது. 2 வளையல் எக்ஸ்ட்ரா இருக்குமா? 4 தரேன். இந்த வால்பேப்பரில் உங்கள் மகனின் போட்டோவும் இல்லை, பிள்ளைகள் போட்டோவும் இல்லை. கண்டிப்பாக இந்த கேஸ் டிவோர்ஸில் தான் முடியும். ஐயோ, என் பையன் வாழ்க்கை இருக்கிறது, பரிகாரம் இருக்கிறது. அதற்கு முன்னாடி ஒரு கொஸ்டின், உங்க மருமகளுக்கு ஏதாவது வரதட்சணை கொடுமை பண்ணீங்களா? பிறகு எப்படி இருக்கும்? எப்படியாவது இதுக்கு ஒரு வழி சொல்லுங்க சாமி. உங்க மருமகளுக்கு புது செல்போன் வாங்கி கொடுங்க. செல்போன் வாங்கி கொடுத்தா எல்லாம் சரியாகிவிடும். ட்ரிங் 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 ட்ரிங். ட்ரிங் ட்ரிங் சாமி. சரிங்க சாமி. இந்த போனை மறந்து விடு. சரிங்க சாமி.
ட்ரிங் ட்ரிங் சாமி. எவ்வளோ நகை, வீட்டுல எவ்வளோ பணம் இருந்தாலும் நிம்மதியே இருக்க மாட்டேங்குது சாமி. என்ன சொன்னீங்க? நீங்க தான் எப்படியாவது நிம்மதி தரணும் சாமி. உன் போன் நம்பர் இதுல கொஞ்சம் டைப் பண்ணுங்க. இந்தாங்க சாமி. இந்த போன் நம்பர் வாஸ்தே சரியில்லையே. 7 8வது இடத்துலயும் 8வது 9வது இடத்துலயும் 10வது இடத்துலயும் ராசியே இல்ல. ஏதாவது பரிகாரம் இருக்கா சாமி? ட்ரிங் 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 ட்ரிங். உங்களுக்கு ஒரு ராங் நம்பர்ல இருந்து ஒரு மெசேஜ் வரும். அதில் அவன் என்ன கேட்கிறானோ அதை நிறைவேற்றி விடுங்கள். சரிங்க சாமி, உங்களுக்கு நிம்மதி வந்து சேரும். ட்ரிங் ட்ரிங் சாமி. சாமி, அண்ணன் நம்பர்ல இருந்து மெசேஜ் வந்திருக்கு சாமி. கேட்டு விட்டானா? எவ்வளவு கேட்டான்? 50,000 ரூபாய் கேட்டிருக்காங்க. 50,000 ரூபாய் தான் கேட்டானா? அனுப்பிவிடு. அவன் எப்போதெல்லாம் எதையெல்லாம் கேட்கிறானோ அதையெல்லாம் அப்போதெல்லாம் அனுப்பிவிடு. சரிங்க சாமி. அப்போதுதான் உன் வீட்டில் நிம்மதி அமைதி நிலவு. ட்ரிங் ட்ரிங் சாமி. சென்று விடு. ட்ரிங் 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 ட்ரிங். ட்ரிங் ட்ரிங் சாமி. ட்ரிங் 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 ட்ரிங். வாங்க பணக்கார சார். எவ்வளவுதான் பணம் சம்பாதிச்சாலும் கையிலே நிக்க மாட்டேங்குது சாமிஜி. ஏதாவது ஒரு வழி சொல்லுங்க சாமிஜி. உங்க போனை கொஞ்சம் தாங்க. அடே, கையில ஐபோனை வச்சுட்டு பணமே சேரலன்னு பொய்யா சொல்ற? வாட் சாமிஜி? ஒண்ணு இல்ல மந்திரம் சொல்றேன். ஐபோன் இல்லாமல் வாழ்வோரே வாழ்வர், ஐபோன்ல இல்லாமல் சாவர் பலர். சிபிஎஸ்இ ஸ்கூலா? அது ஒண்ணும் இல்ல. ஐபோன்ல கேமரா வாஸ்து சரியில்லை, பேட்டரி அக்னி மூலையில இல்ல, சிம் கார்டு குபேர மூலையில இல்ல, மொத்தத்துல வாஸ்தே சரியில்லை. இதனால ஏதாவது பிரச்சனையா சாமிஜி? இந்த போன் உங்க கையில இருக்கிற வரைக்கும் பிரச்சனை உங்களை விட்டு ஓயாது. சாமிஜி, நீங்க தான் என்னை எப்படியாவது காப்பாத்தணும். தலையை சுத்தி தூக்கி போட்டு திரும்பி பார்க்காம போயிடணும். சரிங்களா? ஓகே சாமிஜி. ட்ரிங் ட்ரிங் சாமி. ட்ரிங் ட்ரிங் சாமி. ஸ்கிரீன் உடஞ்சிச்சுங்க. அடுத்த மாசம் ஐபோன் 15 வருதா, அதையும் எடுத்துட்டு வந்துருங்க. அதோட வாஸ்தும் பார்த்துடலாம். அப்புறம் ஏதாவது பிரச்சனை ஆயிட்டு போகுது. ட்ரிங் 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 ட்ரிங். இந்த சாமியாரு போன்ல டெலிட் பண்ணியிருந்தாலும் கண்டுபிடிச்சிருவாராமல்ல என்ன இருக்குன்னு. அவரு உன் மூஞ்ச பார்த்தே உன் போன் நம்பர் என்னன்னு சொல்லிட்டு இருக்காரு. டெலிட் பண்ணி கண்டுபிடிக்க மாட்டாரா? நீ வேணா ஆமா ரொம்ப திறமையானவர் தான். நீ யார் போனை எடுத்துட்டு வந்த? நான் என் ஹஸ்பண்டோட போனை தான் எடுத்துட்டு வந்திருக்கேன். நான் என் மாமியார் போனை தான் எடுத்துக்கிட்டு வந்தேன். அதுக்கிட்ட தான் போன்ல ஜிபேல நிறைய அமௌண்ட் இருக்கு. ட்ரிங் 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 ட்ரிங். எல்லாம் திறமை இல்ல. ட்ரிங் ட்ரிங் சாமி. ட்ரிங் ட்ரிங் சாமி. ட்ரிங் 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 ட்ரிங். சொல்லுங்கம்மா, உங்க பொண்ணுக்கு என்ன பிரச்சனை? எப்படி கரெக்டா கண்டுபிடிச்சிங்க? அதான் தெரியுதேம்மா, பொண்ணுக்கு கல்யாணமே ஆக மாட்டேது சாமி. நீங்க தான் சாமி ஏதாவது ஒரு வழி சொல்லணும். உங்க பொண்ணோட போனை தாங்கம்மா. இந்தாங்க சாமி. என்னது இது? பட்டன் போனா இருக்கு. ஆமாங்க சாமி. சரி, பொண்ணுக்கு என்ன வயசு ஆகுது? வயசு 43 ஆகுது சாமி. ஏமா இவ்வளவு நாளா என்னமா பண்ணிக்கிட்டு இருந்த? நல்லா வேலை பார்க்குற பையனா கிடைக்கணும்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் சாமி. வேலை கிடைச்சுன்னா நாங்களாம் என்ன போக மாட்டோம்னா இருக்கோம் சாமி. பரிகாரம் உண்டு, எல்லாத்துக்கும் பரிகாரம் உண்டு. டெய்லியும் காலையிலயும் மாலையிலயும் உங்க பொண்ண கோயிலுக்கு போக சொல்லுவா சாமி. ரீல்ஸ் போட சொல்லுங்க இன்ஸ்டாகிராம்ல. ரீல்ஸ் போட்டா மாப்பிள்ளை கிடைச்சிருமா சாமி? இல்லை, உங்கள் பொண்ணை ஓடி போயிடுவாள் சாமி. கல்யாணம் ஆகணுமா வேண்டாமா? ஆகணும் தான். பிறகு என்ன, எல்லாம் ஒன்று தானம்மா. சரிங்க சாமி. ட்ரிங் 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 சாமி. ட்ரிங் ட்ரிங். உங்களுக்கு என்ன பிரச்சனை? வேற யாரால சாமி எனக்கு பிரச்சனை வரப்போகுது? எல்லாம் என் பொண்டாட்டியால தான். உலகத்தில் இருக்கும் எல்லா ஆண்களுக்கும் இருக்கும் பிரச்சனை தானே. நொய்யு நொய்யு நொய்யுன்னு பாடா படுத்துறா சாமி. பேச ஆரம்பிச்சாலே ஒரே பிரச்சனை சாமி. நீங்க தான் சாமி என்ன காப்பாத்தணும். உங்க போனை கொஞ்சம் தர முடியுமா? இந்தாங்க சாமி. வால்பேப்பரில் ஏன் மனைவி போட்டோ இல்லை? வால்பேப்பர்ல பொண்டாட்டி போட்டோ வச்சா அழகிவிடும் சாமி. மனைவி தொல்லையால் சாவோரே சாவார், மனைவி தொல்லையை புரிந்து கொள்ளாதோ. இதற்கு என்ன மீனிங்னு படிச்சுட்டு வா. இதான் உனக்கு ஹோம்ஒர்க். நாளைக்கு இதை பண்ணிட்டு வர. இப்ப போயிட்டு வா. ட்ரிங் 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 சாமி. ட்ரிங் ட்ரிங் சாமி. சொல்லுங்கம்மா, உங்க பொண்ணுக்கு என்ன பிரச்சனை?